நெத்தன்யாகுவின் வீழ்ச்சி அவரது ஊழல்களில் தொடங்கியது. கேஸ் 1000 தொழிலதிபர்களிடம் $2 லட்சம் மதிப்பிலான சொகுசு பொருட்களை லஞ்சமாக பெற்றது. கேஸ் 4000 ஊடகங்களுக்கு சாதகமாக சலுகை வழங்கி தனது பிம்பத்தை உயர்த்தியது. இங்கேதான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பெயர் அடிபடுகிறது. நேரடியாக இல்லாவிட்டாலும் நெத்தன்யாகுவின் அரசியல் எதிரியான எஹூத் பராக் மூலம் எப்ஸ்டீன் விவகாரத்தை சுழற்றி அடித்து தனது ஊழல்களை மறைக்க ஒரு பிளாக்மெயில் ஆயுதமாக எப்ஸ்டீனை பயன்படுத்தினார். என்னை எதிர்ப்பவர்கள் அனைவரும் கிரிமினல்கள் என்ற மாயையை அவர் உருவாக்கினார். இஸ்ரேல் நாட்டில் பிரதமர் மீது சாதாரணமாக யாரும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியாது. இஸ்ரேலின் அரசு தலைமை வழக்கறிஞருக்கு மட்டுமே அந்த அதிகாரம் உண்டு. 2019 நவம்பரில் பதிவான அந்த வழக்குதான் இப்போது நெத்தன்யாகுவின் தலைக்கு மேல் கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. நெத்தன்யாகு மீதான ஊழல் வழக்குகளுக்கு இஸ்ரேலிய சட்டப்படி கிடைக்கக்கூடிய சாத்தியமான தண்டனைகள் என்ன தெரியுமா? லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. மோசடி மற்றும் நம்பிக்கை துரோகம் ஆகிய குற்றச்சாட்டுகளுக்கு தலா 3 ஆண்டுகள் வரை சிறை விதிக்கப்படலாம். அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டால் அடுத்த 7 ஆண்டுகளுக்கு அவர் தேர்தலில் போட்டியிடவோ அல்லது அரசியலில் ஈடுபடவோ தடை விதிக்கப்படும். சட்டப்படி மேல்முறையீடு முடியும் வரை அவர் பதவியில் இருக்கலாம். ஆனால் தண்டனை உறுதி செய்யப்பட்டால் அவர் உடனடியாக பிரதமர் பதவியை இழப்பார். ஏற்கனவே இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் எஹூத் ஓல்மெட் இதுபோன்ற ஊழல் வழக்கில் சிறை சென்றது குறிப்பிடத்தக்கது. இதனால் இஸ்ரேலிய நீதித்துறைக்கும் அரசுக்கும் இடையே பெரும் மோதல் நிலவுகிறது. நெத்தன்யாகு நீதித்துறையின் அதிகாரத்தை குறைக்க முயன்றார், முடியவில்லை. 2025 நவம்பர் மாதம் அதிபர் ஐசக் ஹெர்சோகிற்கு வழக்குகளில் இருந்து தனக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று முறைப்படி விண்ணப்பித்தார். 2026 பிப்ரவரி 23ஆம் தேதியன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார் நெத்தன்யாகு. அரசு தரப்பு வழக்கறிஞர்களுடன் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தனக்கு சாதகமாக எதுவும் நடக்கப் போவதில்லை என்பது நெத்தன்யாகுவுக்கு தெளிவாக தெரிந்தது. மார்ச் 5ஆம் தேதியன்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேல் அதிபருக்கு நெத்தன்யாகு சார்பில் அழுத்தம் கொடுத்தார். ட்ரம்புக்கு இங்கே என்ன வேலை என்ற கேள்விக்கு பின்னால்தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஒளிந்திருக்கிறது.